ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது ஒரு ப்ராப்பரான லாங் வீடியோலாம் இருக்காதுங்க. ரொம்ப சிம்பிளாக நான் எப்படி என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுவேனோ அந்த மாதிரி தான் எடுத்திருந்தேன். போர் அடித்தா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. நான் என்னோடய சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப மந்த்ஸ் ஆயிடுச்சு. ஏன்னா நான் அதுக்கப்புறம் நிறைய இன்ஸ்டா பேஜஸ் ஓப்பன் பண்ணி நிறையா அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால என்னால் ஒரு லாங் வீடியோ எடுக்கவே முடியல. இந்த வீடியோ எதுக்கு நான் இப்போ போடுறேன் அப்படின்னா, ஜஸ்ட் லாஸ்ட் டே ஆஃப் த இயர் ஒரே ஒரு விஷயம், இதை ஒரு 5 பேர் பார்த்தாலும் சரி, 10 பேர் பார்த்தாலும் சரி, இதை பண்ணுங்க அப்படின்னு ஒரு சஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. என்ன அப்படின்னா, உங்கள் மனசில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் ஏதாவது நீங்கள் பண்ணணும், இந்த இயர் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், ஆனால் அது ஒர்க் ஆகுமோ, செட் ஆகுமோ, இல்லை யாராவது நம்மளை ஏதாவது சொல்லுவாங்களோ அப்படின்ற தாட் இருந்தால் தயவு செஞ்சு அதெல்லாம் விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் இந்த 2025 பார்த்தீங்கன்னா 2 பேஜ் ஆரம்பித்தேன். ஒரு இன்ஸ்டா பேஜ் பார்த்தீங்கன்னா என்னோடய வாய்ஸ் ஓவர் ரீல், இல்லை வீட்டில் நடக்கிற ஏதாவது ஒரு திங்ஸை நான் அதை ரெடி பண்ணி அந்த மாதிரி ரீல்ஸ் போட்டேன். இன்னொன்று எனக்கு ஷாப்பிங், அதாவது நான் எப்பயுமே ஆன்லைனில் மட்டும் தான் வாங்குவேன். அதில் எனக்கு பிடிச்சது, எனக்கு அது நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது இன்னொரு பேஜில் என்னோடய லிங்க்கு ஷேர் பண்ணி நான் அதை பண்ணேன். 2 பேஜ் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப டவுட்டாக இருந்துச்சு. இப்போ வரைக்கும் எனக்கு அதில் எதுவும் பெனிஃபிட் ஆகலை. பட் அது பண்ணும்போது பார்த்திங்கன்னா, நான் மிந்த்ராவில் ரெகுலராக வாங்குறதால எனக்கு மிந்த்ரா யூஜிசியில் ஒரு மெம்பர் ஆகிட்டேன் நான் இப்போது. ஸோ எனக்கு யாராவது என்னோட இது லிங்க்கில் வாங்கினா எனக்கு ஏதாவது ஒரு கமிஷன் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வராது, பட் ஃப்யூச்சரில் அது கண்டிப்பாக வரும். எனக்கு இது ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப யோசனையாக இருந்துச்சு. யாராவது ஏதாவது சொல்லுவாங்களோ, ஃபோட்டோ எடுத்து போட்டா, வீடியோ எடுத்து போட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு ஏதோ ஒரு தைரியத்தில் நான் ஜஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதனால தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன். நான் இது சோஷியல் மீடியான்னு சொல்லலை, எந்த விஷயமா இருந்தாலும் தயங்காதீங்க, ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்ல தைரியமாக பண்ணுங்கள், கான்ஃபிடெண்ட்டாக பண்ணுங்கள். இப்போ நமக்கு நிறைய ஏஐ சப்போர்ட் வந்துருச்சு, கோபைலட், சாட்ஜிபிடி அப்படின்னு. உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் யாரையுமே கேட்க வேண்டாம், ஜஸ்ட் அதை கேட்டாலே உங்களை நல்லா கைட் பண்ணும். உங்களோட இன்ஸ்டன்ட் உங்கள் மனசில் ஓகே, இதை நம்ம பண்ணலாம், இதை பண்ணால் நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், மென்டலி ஃப்ரீயாக இருப்போம் அப்படின்னு எது தோணுனாலும் சரி, தைரியமாக அதை பண்ணுங்கள். இதுதான் இந்த இயரோட எண்டில் நான் எல்லாருக்கும் சொல்லணுன்னு ஆசைப்பட்டது. ஆல் த பெஸ்ட், நல்லா பண்ணுங்கள். 2026 கண்டிப்பாக அதில் ஏதாவது நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க. நான் எடுத்தோடனே நீங்கள் மணி மைண்டடாக பார்க்கணும், எடுத்தோடனே அப்படின்லாம் சொல்லலை. பட் ஸ்டார்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். எல்லோரும் சொல்கிற மாதிரி என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த மாதிரி தேவைப்படுது, ஏதாவது ஒரு என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஒரு வேர்ட்ஸ் தேவைப்படுதுன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி நியூ இயர் டு எவ்ரி ஒன்.